எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டியூட். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தோட ஹீரோ வந்து சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ் பண்ணுற ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காரு. ஸோ அங்கே வந்து அவரோட மாமா பொண்ணு அவர் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இவர் மேலே லவ். அப்போது இவருக்கு அவங்க மேலே காதல் இல்லை. அதுக்கப்புறம் இவருக்கு அவங்க மேலே லவ் வரும்போது அவங்களுக்கு வேறு ஒரு காதல் வந்துடுது. ஸோ அந்த காதலுக்கு இவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. பிரதீப் ரங்கநாதனுக்கு இதுக்கு முன்னாடி லவ் டுடேல என்ன ஒரு டோன் இருந்துச்சோ அதே ஹைப்பர் ஆக்டிவான ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நிறையா ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. நிறைய நேரத்தில் அவரோட ஹைப்பர் ஆக்டிவே அவரோட பாசிட்டிவாக காமிக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. படத்துக்கு அது ரொம்ப உதவி பண்ணுச்சு அந்த கேரக்டருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணாலும் நமக்கு அது கிரிஞ்சாக தெரியலை. ஏன்னா அவர் அப்படி தான் அப்படின்னு நம்ம மைண்டை வந்து ஒரு மாதிரி செட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மமிதா அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருந்தது. ஒரு மாதிரி ஒரு லவ்வர் கேர்ளாகவும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் திரும்ப வழக்கமான சினிமா ஹீரோயின் மாதிரியும் கொண்டு வந்து ஒரு மாதிரி முடிச்சிருந்தாங்க. அவங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. டான்ஸ்னாலும் சரி, நடிப்புனாலும் சரி, எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இருக்கிறதுலே ஸ்பெஷல் மென்ஷன் வந்து சரத்குமார். இப்படி ஒரு ரோல் அவருக்கு வந்து ஒரு யூனிக்கான ரோல். அந்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறது, இந்த ஒரு எனர்ஜி சரத்குமார்கிட்ட நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. அப்படி ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. சரத்குமார் ரோல் பார்க்கையில் அப்படியே ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. வா, இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ இவரோட கேரக்டர் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது படம் பார்க்கையில். இது போக பரிதாபங்கள் டேவிட், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட இசை ஒரு பாட்டு வந்து அது இறைச்சலாக இருக்குது, ஒன்றுமே கேட்கல, பாடல் வரியே கேட்கல அப்படின்னு குத்துனதுக்கப்புறம் அவங்களே அதோட ரிஃப்ளெக்ட் வேர்ஷன் ரிலீஸ் பண்ணி அது ஒரு பெரிய ஹிட் ஆகிட்டாங்க. படத்தில் பார்க்கும்போதும் அந்த பாடல் இறைச்சலாக தான் இருக்குது. ஆனால் அந்த அன்பிளக்டு வேர்ஷனாக தனியாக பாடியிருக்காங்களா, அது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னிசை பாடி வர மாதிரி இதையும் படத்தோட நிறைய இடத்துல வேறு வேறு வேர்ஷன்ஸில் போட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. நிறையா பழைய பாடல்கள்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட பிளேஸ்மெண்ட்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸ்டன்ட்ஸ் 2 பேர் பண்ணியிருக்காங்க. 2மே சூப்பராக இருந்தது. ஒளிப்பதிவும் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பொண்ணும் கல்யாணம் நடக்கிற இடம், நிறைய இடத்த நல்ல கிராண்டியராக பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஆர்ட் ஒர்க்கில் சில சமயம் இந்த இடம் பிசுறு தட்டுது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததை தவிர, பட் இட்ஸ் அ டீசென்ட் ஒர்க். ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ படம் எல்லாருக்கும் என்கேஜ் பண்ணுமா அப்படின்னா, நிறையா கெட்ட வார்த்தைகள் இருக்குது. அதை அவங்க டேஷன்னு சொன்னாலும் படம் பார்க்கும்போது குழந்தைங்கள்லாம் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு தேவையில்லாத இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். நிறைய இடத்துல குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருந்தவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் யோசிச்சாங்க. ஸோ குழந்தைகளை நீங்கள் இந்த படத்துக்கு அவாய்ட் பண்ணிடலாம். ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து போனீங்கன்னா அந்த ஃபன்னோடு சேர்ந்து நீங்கள் விரும்பாத சில விஷயங்களும் உள்ளே வந்து சேரும். மற்றபடி காலேஜ் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப என்கேஜாக இருக்கும். வயசானவங்களுக்கு இந்த படம் என்கேஜாக இருக்குமா அப்படின்னா தெரியல. சில சமயம் அவங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி படம் நெடுக நிறையா உழைச்சிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேக்கு. ஆனால் கிளைமேக்ஸ் என்னமோ ரொம்ப கிளீஷேவாக ரொம்ப புசுக்குன்னு வச்ச மாதிரி இருந்தது. படம் நெடுக லாஜிக் ஓட்டைகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சப்பையாக இருந்த மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் வரைக்கும் ரியாக்ட் பண்ண ஆடியன்ஸ் அந்த கடைசி 20 நிமிஷத்தில் யாருமே ரியாக்ட் பண்ணல. பட் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான படம். ஜாலியாக பார்க்கலாம் இந்த வெக்கேஷன் டைமில். தேங்க்யூ.